ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்கிறோம். ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சைப்பழம் தேவையான அளவு பிழிஞ்சிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ணி தேவையான அளவு மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கங்க. நான் வந்து ஒரு 1/2 kg கிட்ட மீன் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிட்டு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, அதனால் காஷ்மீரி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலருக்காக. அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு. இது வந்து குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலே நான் அரைச்சது. இந்த ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள் கொடுக்க. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீனை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு மீனாக எடுத்து மசாலா தடவி ஊற வச்சிடலாம். மீன் பார்த்திங்கன்னா இப்போ மசாலா தடவியாச்சு. இது நல்லா ஊறட்டும். ஒரு 1 hour கழித்து வறுக்கலாம். இப்போது மீன் குழம்பு வைக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மத்தி மீன் பார்த்திங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணும். கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புளி தேவையான அளவு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சுதுன்னா சிம்மில் வச்சு சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. மீன் போட்டு இப்போ இறக்கலாம். மத்தி மீன் இப்போ இதை போட்டு உள்ளே போட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மீன் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா மீன் நல்லா வறுத்தாச்சு. சாப்பிட்லாம் வாங்க.